அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் அம்மன் சுரேஷ் பேசுகிறேன். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர், பிஜேபி ஓசூர். உண்மையிலே இப்போது நம்ம இந்தியா முன்னேற்றம் அந்த அளவுக்கு நல்லபடி போயிட்டுருக்கு. காரணம் யாருன்னா நரேந்திர மோடிஜி. இப்போது ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். இப்போது இதில் பார்த்தா வச்சுக்கோங்க, யூபியில் யோகி உண்மையில் சொல்கிற நல்லா ஆட்சி அந்தளவுக்கு கொண்டு வந்துட்டுருக்காரு. அவர் உண்மையில் அவரை நான் ரொம்ப இந்த நேரத்தில் பாராட்டணும். அவர் ஒரு ஜியோ ஒன்று பாஸ் பண்ணியிருக்காரு. பார்த்தீங்களா இல்லைன்னு தெரியல, பாருங்கள் என்னன்ட்டு. இப்போது ஜாதியே கிடையாது, எல்லாம் இந்துக்கள் தான். அவர் நானே இருக்கட்டும் என்ன சொல்கிறேன்னா, இந்துவாக இருங்க, முஸ்லீமாக இருங்க, கிறிஸ்டினாக இருங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எல்லாருமே நம்மளாம் ஒன்று தான். அதே இந்துவில் பாருங்கள், ஜாதி இல்லை தான் ப்ராப்ளமாக இருக்குது. இந்த இது ஒதுக்கீடு இதெல்லாம் ஃபஸ்ட்டு எல்லாமே கேன்சல் பண்ணணும். அந்த இடத்த பண்ணியிருக்காங்க. யூபியில் அவர் பண்ணி காட்டியிருக்காரு. என்ன தெரியுமா, எந்த ஜாதிக்கு எந்த சலுகையும் கிடையாது. ஏன்னா எல்லா ஜாதியிலும் இப்போது பணக்காரனும் இருக்காங்க, ஏழையும் இருக்காங்க. ஆனால் வறுமை கோட்டைக்கு கீழே உள்ளவர்களுக்கு மட்டும்தான் சலுகை. உண்மையில் இது பாராட்ட வேண்டிய விஷயம். பாராட்ட வேண்டிய விஷயம். யோகி உண்மையில் நல்லா ஆட்சி கொண்டு வந்திருக்காரு. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் கூட சரி, இன்னும் 30 ஸ்டேட் இருக்குது இந்தியாவில், மொத்தம் 31. இன்னும் ஒரு 30 ஸ்டேட்டில் அதே மாதிரி கொண்டு வரணும். ஜாதியே வேணாங்க நம்மளுக்கு. நம்ம எல்லாமே இந்துக்கள், அவ்வளோதான். எந்த ஜாதியும் வேணாம். எல்லாமே இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் கூட பாருங்கள், எல்லாருமே எல்லா ஜாதிக்காரங்களும் சரி, பணக்காரனும் இருக்காங்க, ஏழையும் இருக்காங்க, சரிங்களா, எல்லா ஜாதியிலும் இருக்காங்க. அதனால் ஜாதி எல்லாம் விட்டுட்டு, இந்த இடஒதுக்கீடெல்லாம் விட்டுட்டு எல்லாருமே சமமாக பாருங்கள். வறுமை கோட்டை கீழே உள்ளவர்கள், அவங்க எந்த ஜாதியாக இருக்கட்டும், உயர்ந்த ஜாதியாக இருக்கட்டும், கீழ் ஜாதியாக இருக்கட்டும், சரிங்களா. நான் ஜாதி பற்றி தப்பாக பேசலை, ஜாதியே வேணாம் மெயின் சொல்ல போனேன். இருந்தாலும் ஒரு இதுக்காக சொன்னேன், நம்மெல்லாம் இந்துக்கள், ஜாதியே கிடையாது. யாருக்குமே நம்ம இடஒதுக்கீடு வறுமை கோட்டை உள்ளவருக்கு கீழே மட்டும்தான் நம்ம கவர்மெண்ட்டில் சலுகைகள் நம்ம வழங்க வேண்டும். தவிர ஜாதி ரீதியாக யாரையுமே பிரித்து பார்க்காதீங்க. எல்லாம் நம்மெல்லாம் இந்துக்கள். வறுமை கோட்டை கீழே உள்ளவருக்கு மட்டும் நீங்கள் எந்த சலுகைக்குன்னா, ஏன்னா அவங்களும் முன்னேறட்டும். இப்போ காலம் மாறிப்போச்சு, எங்கேயுமே ஜாதி இல்லை. இப்போ சில பேர் அந்த மாதிரி ஜாதின்ட்டு ஜாதி பிடிச்சி அலையிறாங்க. எனக்கெல்லாம் பாருங்கள், நான் ஒரு இந்து, அவ்வளோதான், எனக்கு ஜாதி கிடையாது. புரியுதுங்களா? அந்த மாதிரி நான்லாம் நாட்டுக்காக வாழுவோம், நல்ல பண்பு நாடி, நமது புண்ணிய பூமியே, நமது ஜீவநாடியே, நமது கர்ம பூமியே. இந்து என்ற பெருமிடம், இந்து ஒன்றே நம் குலம். ஆச்சுங்களா? ஜாதி பிரிச்சிடாமல் பாச நூலை கோற்றுவோம் அப்படின்ட்டு நம்ம முகாமிலவே, ஆர்எஸ்எஸ் முகாமில் அந்த பாடலே இருக்குது. அது எல்லா இந்துக்களும் அந்த பாடலை பாட வேண்டும். பாடி பதிவு பண்ணி எல்லாருமே நம்ம பெரியவங்க வீட்டில் சின்னவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். இந்து என்ன அப்படின்ட்டு. அந்த மாதிரி தயவு செஞ்சு யாருமே இனியாவது ஜாதி பற்றி பேசாதுங்க. நீ அந்த ஜாதி, நீ இந்த ஜாதி, நீ உயர்ந்த ஜாதி, இவன் கீழ் ஜாதி, அவன் மேல் ஜாதி, எந்த ஜாதி பற்றி எங்கேயுமே பேசாதீங்க. பப்ளிக்காக இருக்கட்டும், ஒரு ஆள் முன்னால் விட்டுட்டு பின்னால் பேசுகிறது, அவன் ஜாதி பற்றி தப்பாக பேசுகிறது, தயவு செஞ்சு யாருமே பண்ணாதீங்க. உண்மையில் சொல்கிற, நம்மள மனிதர்கள், நம்மள இந்துக்கள். இன்னைக்கு பாருங்கள், இந்த சட்டை நான் போட்டிருக்கேன்னா இது யார் தைச்சிருக்காங்கன்னு தெரியாது, எந்த ஜாதிக்கார தயாரிச்சுன்னு தெரியாது. ஆச்சுங்களா? எதுவுமே இருக்கட்டும், அந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரன் வேணுமனே அந்த தொழில் செய்கிற விதத்தில் ஜாதி உருவாக்குனது, சரிங்களா. மற்றபடி ஜாதி என்றது எங்கேயுமே கிடையாது. வெள்ளைக்காரன் அன்றைக்கி அந்த காலத்தில் நம்மளை இந்துக்களை ஒற்றுமை இல்லாமல் செய்கிறதுக்காக பண்ணது தான் அப்போ அந்த காலத்தில்.
இன்றைக்கெல்லாம் காலம் மாறி போயிட்டுருக்கு. டவுன்லலாம் மாறிடுச்சு. அதே மாதிரி வில்லேஜுகளில் வந்து தயவு செஞ்சு 2 கையெடுத்து கும்பிட்றேன். ஜாதியெல்லாம் பார்க்காதீங்க யாருமே. நம்மெல்லாம் எல்லாருமே இந்துக்கள். எல்லாருக்கும் சம உரிமை உண்டு. பணக்காரங்க இருக்காங்க, ஏழை இருக்காங்க. எல்லா ஜாதியிலும் இன்றைக்கி வந்து நல்லா இருக்காங்க. ஆனால் வறுமை கோட்டை கீழே உள்ளவருக்கு கவர்மெண்ட்டில் அவங்க உயர்ந்த ஜாதியாக இருக்கட்டும், எந்த ஜாதியாக இருக்கட்டும் சலுகைகள் வழங்கப்படும். அதுதான் இங்கே ஜோசப் விஜய் அவர்களுக்கு நான் இது ஒரு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு இது நான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். நீங்கள் அதை வந்து மக்களிடம் பேசி அந்த துறையுள்ள அனைவரிடம் பேசி இந்த திட்டத்தை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பாருங்கள், ஜாதி சான்றிதழ் தயவு செஞ்சு கவர்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு அது பேன் பண்ணுங்க. ஜாதி சான்றிதழ் கேட்க வேணாம். அதே எந்த அது அரசாங்க ஸ்கூலாக இருக்கட்டும், ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்கட்டும், எந்த ஸ்கூலும் சரி வந்து யாருமே வந்து ஜாதி சர்டிஃபிகேட் கேட்காதீங்க. ஸ்கூலில் சேர்க்கும்போது எல்லாம் இந்துவா இந்து, முஸ்லீமாக முஸ்லீம், கிறிஸ்டினா கிறிஸ்டின், அந்த மாதிரி நம்மளாம் அண்ணன் தம்பிங்களாம் ஒற்றுமை இருக்கும். அவங்க மதத்தை அவங்க இது பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்துவா இருங்க, முஸ்லீமாக இருங்க, கிறிஸ்டினாக இருங்க. எல்லாம் அண்ணன் தம்பிங்க மாதிரி, அக்கா தங்கச்சி மாதிரி எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கலாம். உண்மையில் நான் வந்து யூபியில் வந்து யோகியை நான் பாராட்டாமல் என்னால் இருக்க முடியல. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஆச்சுங்களா. அதனால் வந்து இந்த நேரத்தில் நான் இதை பதிவு செய்கிறேன். ஜாதியே வேணாம், முதல்ல ஜாதியை ஒழிச்சா தான் நல்லாயிருக்கும். இது என்னோடய சித்தாந்தம். நான் ஒரு இந்து, அவ்வளோதான். எந்த ஜாதி எனக்கு வேணாம். இப்போ எங்கள் இதில் பாருங்கள் ஆச்சுங்களா, லவ் மேரேஜ் 4-5 ஜாதி எங்கள் இதிலவே இருக்குது. நான் ஜாதி பற்றி நான் பேச விரும்பல. அவங்களும் இந்துக்கள் தான். நம்மெல்லாம் ஒற்றுமையாக இருப்போம். இந்து என்று சொல்லடா, தலை நினைந்து நில்லடா. அவ்வளோதான் என்னுடைய இது. சரிங்களா? வணக்கம்.